ஓகே. 30,000 பிரைஸ் ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, விவோவோட T5 Pro இந்த டிவைஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த டிவைஸ் வாங்கலாமா வேண்டாமா? ஸோ வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இதான் இந்த விவோ T5 Pro வர பாக்ஸ். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, உள்ள டிவைஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேஸ் வந்து குடுத்துருக்காங்க. தென் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கு. தென் 19 வாட்ஸ்க்கான சார்ஜ் அடாப்டர் வந்து குடுத்துருக்காங்க. தென் டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. தென் ஃபைனலா சிம் டூல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மத்தபடி பாக்ஸ்ல வேற எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் இங்க டிசைன் பொறுத்தவரைக்கும் இந்த டிவைஸ் நமக்கு 2 கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஒன்னு நம்ம கிட்ட இருக்க இந்த காஸ்மிக் பிளாக், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசியர் ப்ளூ அப்படின்னு 2 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. இங்க பில் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் பில் தான். இங்க டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு சீல்டு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்ல 9030 mAh பேட்டரி இருந்தாலும் இங்க திக்னஸ் பொறுத்தவரைக்கும் 8.25 mm திக்னஸ் தான் இருக்கு. தென் வெயிட்டை பொறுத்தவரைக்கும் 214 கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தென் ஐபி ரேட்டிங் பொறுத்தவரைக்கும் IP68 அதுக்கப்புறம் IP69 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ தண்ணி பட்டுச்சு அப்படின்னா எதுவும் ஆகாது. பட் அதை தாண்டி ஏதாவது ஆச்சு அப்படின்னா வாரண்டியில் வந்து கிளைம் ஆகாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் வந்து விவோ T4 Pro நமக்கு வந்து பார்த்தா கர்வ் டிஸ்பிளே வந்து இருந்துச்சு. பட் இந்த டைம் நமக்கு வந்து ஃபிளாட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்க்க நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.83 inches 1.5K AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. தென் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இங்கே ஜென்ரல் யூசேஜ்க்கு எல்லாமே நமக்கு வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். பட் ஒரு சில கேமுக்கு மட்டும் நமக்கு அந்த 145 Hz வந்து சப்போர்ட் பண்ணும். மற்றபடி நம்ம ரெகுலரான யூஸ்க்குலாம் 120 Hz தான். இந்த டிவைஸ் இன்டோர் அண்ட் அவுட்டோரில் வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ்லாம் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் டிவைஸோட பெசல்ஸ் வந்து பாருங்க ரொம்ப மினிமல் பெசல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரண்ட்ல நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்கு. தென் யூடியூப்ல உங்களுக்கு வந்து HDR பிளேபேக் வந்து இருக்கு. HDR வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். பட் நெட்ஃபிளிக்ஸ்ல நமக்கு வந்து HDR பிளேபேக் வந்து பார்த்தா கிடையாது. ஸோ ஓவரால் இங்கே டிஸ்பிளேயோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. தென் நீங்கள் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டியூல் சீரிஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அவுட் நல்லாவே இருக்கு. இந்த சாம்பிள் வந்து கேளுங்க. ஓவரால் இந்த டிஸ்பிளே பற்றி குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம லெஃப்ட் சைடில் எதுவுமே வந்து கிடையாது. தென் டாப்ல நமக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கம் ஸ்பீக்கர் வந்துருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது பக்கத்தில் மைக் வந்திருக்கு. தென் டைப் சி சார்ஜிங் போர்ட், தென் மைக், அதுக்கப்புறம் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 சிம் வந்து போட முடியும். பட் மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. தென் ரைட் சைடில் நமக்கு வந்து வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் வந்து இருக்கு. முதலே சொன்ன மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கீழே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட இன்னொரு மெயின் ஹைலைட் அப்படின்னா இங்க பேட்டரி வந்து சொல்லலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 9020 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல 19 வாட்ஸ்க்கான ஃபிளாஷ் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் நம்ம 0 to 100% ஆகிருக்கு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து பாருங்க. இப்போ நம்ம டிவைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1% சார்ஜ் தான் வந்திருக்கு. நம்ம 0 to 100% ஆகிருக்கு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். சார்ஜர் பொறுத்த வரைக்கும் நம்ம பாக்ஸ்ல ஒரு அஃபிஷியல் சார்ஜர் கேபிள் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது 13% பேட்டரி வந்து ஏறி இருக்கு. தென் 20 minutes 25%, 30 minutes 36%, 40 minutes 50%, 50 minutes 64%, then கரெக்டாக 1 hour 80%, then 1 hour 10 minutes 94%, தென் ஃபைனலாக இந்த டிவைஸ் நம்ம ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 17 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ இந்த டிவைஸ் நம்ம ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 17 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. அப்போ பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் இந்த டிவைஸை வந்து பார்த்தா 1 day ஃபுல்லாக கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணியிருந்தேன். பேட்டரி எந்த அளவுக்கு ட்ரைன் ஆகுது அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக எனக்கு கிடைச்ச ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 hours கிட்ட வந்து பார்த்தா கிடச்சி. டெஸ்டிங்கில் நான் வந்து பார்த்தா பிரைட்னஸ்லாம் ஃபுல்லாக வச்சிருந்தேன். வேணும்னே வந்து இப்போ HDR வீடியோஸ்லாம் ரன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய டாஸ்க்லாம் வந்து பார்த்தா கொடுத்துருந்தோம். அப்பயும் நமக்கு வந்து 11 hours கிட்ட வந்து பார்த்தா கிடைக்குது. நீங்கள் கொஞ்சம் கேஷுவலான யூஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா 2 daysக்கான பேட்டரி கண்டிப்பாக வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ இங்கே பேட்டரி லெவல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7s Gen 4 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் இப்போ ரீசெண்ட் ரிலீஸான 2 ஃபோன் நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று நம்ம மோட்டோட S70 Fusion, இன்னொன்று நத்திங்கோட ஃபோன் 4a. ரெண்டுலேயுமே இந்த ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிவைஸோட ரேம் டைப் பொறுத்த வரைக்கும் LPDDR4Xக்கான ரேம், தென் UFS 3.1 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிவைஸ் நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் செக் பண்ணும்போது நேரே ஒரு 1.1 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. தென் CPU த்ராட்லிங் டெஸ்ட்டில் நமக்கு 88% ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சி. இது நம்ம Geekbench ஸ்கோர் வந்து பாருங்க. இது நம்ம 3D டெஸ்டோட ஸ்கோர் வந்து பாருங்க இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம சாஃப்ட்வேரில் வந்து நிறைய லேக் இருக்கிறனால நமக்கு அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து பார்த்தா கிடைக்கல. இங்கே நம்ம ப்ராசரை வந்து பார்த்தா குறை சொல்ல முடியாது. ஆர்ஜின் OS மேலே தான் குறை சொல்ல முடியும். இந்த ஆர்ஜின் OS 6 வந்து பார்த்தா இந்த டிவைஸ்க்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்து தோணுச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வந்து லேகாகவே இருந்துச்சு. நான் குரோமில் வந்து HDR வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்துருந்தேன். திரும்பி எனக்கு ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணும்போது அது நம்ம ஈஸியாக வந்து ஹோம் ஸ்க்ரீன் வரவே இல்லை. கொஞ்சம் லேக் ஆகி ஸ்டக் ஆகி அப்படி தான் வந்து பார்த்தா வருது. இந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து லேக் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. இங்கே BGMI பொறுத்த வரைக்கும் 90 FPS விளாட முடியும். கேம் பிளே நல்லாவே
இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு வந்து ஹீட்டிங் சுத்தமாக வந்து பார்த்தா கிடையாது. இங்கே 7000 மில்லி ஸ்கொயர் ஆம்பர் சாம்பிங் கூலிங் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பெருசாக வந்து ஹீட்டிங் அந்த பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ இந்த டிவைஸ்க்கு நம்ம ஆர்ஜினோய்ஸ் ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஒன்ஸ் நம்ம அப்டேட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்புறம் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 10 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G நல்லா ப்ராப்பராக வந்து கிடச்சி எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. தென் இது கூட நம்ம ப்ளூடூத் 5.2 வந்திருக்கு, Wi-Fi 6 வந்திருக்கு, NFC வந்து பார்த்தா கிடையாது. பட் இங்கே பேக் சைடு நமக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டருக்கான சென்சார் வந்திருக்கு. இதை வச்சு நம்ம டிவி ஏசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஆர்ஜினோய் 6 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 16 வந்து பேஸ் பண்ணது. ஸோ இந்த டிவைஸ்க்கு நம்ம 3 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் தென் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்சை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபன் டச் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது கண்டிப்பாக நிறைய டைம் சொல்லியிருப்போம் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆர்ஜினோய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அந்த ஆர்ஜினோய் 6 நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே நம்ம கொஞ்சம் மோஸ்ட்டாக மாற்றிருந்தாங்க, அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நாள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜினோய்ஸோட ஃபீல் போயிட்டு திரும்பி அந்த ஃபன் டச் ஓஎஸோட ஃபீலே தான் எனக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி தோணுதா இல்லை உங்களுக்கு தோணுதா அப்படின்னு தெரியல. ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் இப்போ எனக்கு இந்த ஆர்ஜினோய்ஸ் வந்து சுத்தமாக வந்து பார்த்தா பிடிக்கல. எனக்கு சேம் அந்த ஃபன் டச் ஓஎஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் ஃபீலாக இருக்குது. லைக் அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து முதல்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நமக்கு வெளியே ஒரு அவுட் லுக் மட்டும் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஒரு பழைய பஸ் வந்துருக்கு. அந்த பழைய பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து பார்த்தா ஒரு புது பஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் போக போக அந்த வெயிலெலாம் பட்டு அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து டல் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், அந்த பஸ் பழைய பஸ்ஸே மாதிரி தான் வந்திருக்கும். உள்ளெல்லாம் அதே மாதிரி உடஞ்ச சீட்டு அதே மாதிரி தான் இருக்கும். சேம் அதே ஃபீல் தான் வந்து பார்த்தா இருக்குது. இது முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். இது எனக்கு மட்டும் தான் இந்த ஃபீல் வருதா இல்லை உங்களுக்கு அதே மாதிரி ஃபீல் இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இங்கே நான் மேஜராக என்ன ஃபீல் பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. பட் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் ஒரு சில தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இருக்குது. பட் நம்மளால் மோஸ்ட் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஆர்ஜினோய் 6ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டெடிகேட்டட் வீடியோ வந்து போட்டிருக்கேன். லிங்க் கீழே இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த டிவைஸில் இவங்க சொதப்பி வச்சிருக்க விஷயம் வந்து பார்த்தா கேமராஸ். இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 30,000 போட டிவைஸ் வாங்குறோம். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இங்கே நமக்கு அதுவுமே வந்து கிடையாது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து Vivo T4 Proவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் லென்ஸும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பெரிஸ்கோப் லென்ஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் ரெண்டுமே வந்து பார்த்தா கிடையாது. ஸோ இந்த டிவைஸ் எடுத்து சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். இது மெயின் கேமரா எடுத்தது. அவுட்புட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்ல ஃபோட்டோஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடச்சி. இந்த இமேஜஸ் எல்லாம் போர்ட்ரேட்டில் எடுத்தது. அவுட்புட் அந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். இங்கே நமக்கு அந்த எஜிடேஷன் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இங்கே செல்ஃபி கேமரா அவுட்புட் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே லோட் எடுத்தது. அவுட்புட் அளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பேக் கேமராவில் 4K 30 FPS ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட்டேஜோட குவாலிட்டி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜூமிங் பொறுத்த வரைக்கும் இது 2x, நம்ம மேக்ஸிமம் வரைக்கும் 10x வரைக்கும் நம்ம ஜூம் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நம்ம 3 ஆப்ஷனில் வந்து பார்த்தா கிடைக்குது. இங்கே பேஸ் வேரியன்ட் 8+128 30,000 பேங்க் ஆஃபர் 1000 வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 29,000 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. தென் 8+256 33,000 பேங்க் ஆஃபர் 1000 வந்துருக்கு. ஸோ ஃபைனலாக 34,000 அந்த ப்ரைஸிங் நமக்கு வந்து கிடைக்குது. தென் 12+256 நமக்கு 40,000 அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தா கிடைக்குது. ஸோ ஃபைனலாக 30,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த டிவைஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் இங்கே டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 2 டேஸ் நம்மளால் கண்டிப்பாக சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாமே சூப்பராகவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இல்லாத விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஆர்ஜினோய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து யூஸ் பண்ணும்போது வந்து நிறைய இடத்துல லேகெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி 30,000 கொடுத்து வாங்குறோம். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸாக கொடுத்துருக்கலாம். அதுவும் நமக்கு வந்து பண்ண கிடையாது. ஸோ கேமராவும் இந்த டிவைஸில் பெருசாக கான்சன்ட்ரேட் வந்து பண்ணல. ஸோ இந்த காரணத்துக்கு வேண்டி இந்த Vivo T5 Pro ஸ்கிப் பண்ணது ரொம்ப நல்லது. இல்லை நான் வாங்கின 30,000 ப்ரைஸ் Vivo டிவைஸ் தான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேபி உங்கள் ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். இல்லை எனக்கு நல்ல டிவைஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட கம்மி ப்ரைஸில் மோட்டோட S70 ஃபியூஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இல்லை இதோட கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னா வந்து இப்போ நத்திங்கோட ஃபோன் 4A அது 33,000 அந்த ப்ரைஸிங் வந்து கிடைக்குது. இது ரெண்டு ஏதாவது டிவைஸ் வாங்குறது வந்து இப்போ கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டிவைஸ் பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் கீழே இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டிவைஸ்க்கான பை லிங்க் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இதான் இந்த டிவைஸ் பற்றி என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற உடன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.